அருமை சகோதரி இந்திரா அவர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் விழுவார்கள், திரும்பி எழுவார்கள், திரும்பி விழுவார்கள், திரும்பி எழுவார்கள். ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானே, இப்பொழுதும் எழுந்து விட மாட்டாயா என்று கேட்டது பூமி. ஒருத்தன் கீழே வெற்றி மீச ஆசை வச்சு ஒருத்தன் கீழே ஏற்றி போனேன். இப்படி விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கிருந்தா என்னைக்கிடா வீட்டுக்கு போகிறது? விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்குதா என்னைக்கு வீட்டுக்கு போகிறது? தோல்வியை பழகுங்கள், தோல்வியை பழகுங்க. நீங்கள் பழகிக்கங்கம்மா, எங்களுக்கு வேணாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் முன்னை சேரும். அதானே? அப்படி சொன்னவங்க வெற்றியாளர்கள். நான் 10வது ஃபெயிலாக போனேங்க. 10வது ஃபெயிலாக போனேன். ஃபெயிலாக போய் காலையில் அன்றைக்கெலாம் பேப்பரில் காலையில் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை போய் பார்க்க எங்கள் அண்ணன் ராத்திரி பூரா யாருமே தூங்கலை. என் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது. 05354 அதுக்கு பிறகு நான் +2 வாங்கின நம்பர் தெரியாது எனக்கு. பிஏவில் நம்பர் தெரியாது, எம்ஏ தெரியாது, எம்ஃபில் தெரியாது, பிஹெச்டி தெரியாது, எதுவுமே தெரியாது, நம்பரே தெரியாது எனக்கு. ஃபெயிலாக போன நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் நம்பரை பார்த்து போய் பேப்பரில் எல்லா நம்பரையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா கேட்குறாரு, எங்கள் அப்பாவுக்கு என்னணும், எங்கடா இருக்குது நம்பரு, இந்த இருக்குன்ட்டேன். நம்பரை பார்த்து பரவாயில்ல பாஸ் பண்ணிட்டேன் அப்பா, நம்ம வீட்லேயே ஒருத்தனே வெட்டியாக போயிடலாம் நினச்சிட்டு இருந்தோம், நல்ல வேலை பாஸ் பண்ணிட்டான், உன்னை கொண்டு போய் மதுரையில் சேர்த்து விட்டுரும்டா, அப்போ தான் உருப்பிடுவான்னு சொல்லிட்டு வந்தாங்க. என் நண்பர்கள் ரொம்ப நல்லவங்க, வீட்டுக்கு பேப்பர் எடுத்து தேடி வந்துட்டாங்க. என்னைய பாரா முருகா, நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம்டா, நீ மட்டும் ஃபெயிலாக போயிட்டியாடான்னு சொல்லி முடிக்க திட்டேன்னு ஒரு அடி விழுந்துச்சு. நாடி நரம்புகள்லாம் சுருங்கி போச்சு. அப்போ குட்டையானவங்க நான். எங்கள் வீட்டில் எல்லாமே எல்லாம் வளர்த்தி இருப்பாங்க. நான் தான் அடித்த அடியில் நாடி நரம்பு பூரா சுருங்கி போச்சு. அடித்து வர்றேன் எங்கள் அண்ணன். அடுத்து திட்டேன்னு இன்னொரு சத்தம். அந்த அடி ஏன் மேலே விடல, அது எங்கள் அண்ணன் மேலே வந்துச்சு. யாரான்னு பார்த்தா எங்கள் அம்மா அடிச்சு போச்சு. ஏன் பிள்ளை அடிக்கிறதுக்கு நீ யாரா? ஏன் பிள்ளை அடிக்கிறக்கா? அவன் பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறேன் எப்படி போகிறான்டா, உனக்கு என்னடா? எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் 2 பேர் எல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மாவை பிடிச்சி கண்ணா உன்னான்னு திட்டி, நான் வாசப்பில் உட்காந்து நான் உள்ளே போய் பார்த்தேன். எங்கள் அம்மா உட்காந்து அழுகுது. என்னம்மா அழுகுறேன்னு கேட்டேன். அப்புறம் உடனே பிள்ளையா பார்த்த அப்புறம் அழுகாமல் என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது? ஆனால் அன்னைக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. சரி, இந்த தோல்வினால தான் இவ்வளோ பெரிய அசிங்கப்படுத்துகிறோம், நம்ம எப்படியாவது பாஸ் ஆகணும்டான்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் போய் பரீட்சை எழுதி ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. எடுத்துகிட்டு நேராக போய் எங்கள் அண்ணன் கொடுத்தேன். தோற்று போய் தோண்டு போய் உட்காரல. அதுக்கு பிறகு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னால், அன்னைக்கு 10வது நான் தோல்வியாகி விட்டு திறந்து விட்டேன். தோல்வியை நான் பழகி கொண்டிருக்கிறேன், பழகி கொண்டே இருப்பேன். சயின்ஸில் ஃபெயிலாக போனேன், ஃபெயிலாக போவேன், ஃபெயிலாக போவேன், பழகி கொண்டிருக்கிறேன், ஃபெயிலாகி போகிறேன். 10வதுலேயும் ஃபெயிலு, 12வதுலேயும் ஃபெயிலு, பிஏவில் ஃபெயிலு. என்ன அதுக்கு பிறகு ஃபெயிலாகவே இல்லை. வெற்றியை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இலக்கை கண்டுபிடிச்சி ஓடினேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு முதல் போட்டியில் போய் நிற்கிறான் உசேன் போல்ட்டுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரன். விசில் அடிக்கிறாங்க, ஃபவுல் ஆகி போச்சு, போடான்ட்டான், வெளியே வந்துட்டான். ஆனால் மனசுக்குள்ளே வெறி, ஐயோ நம்ம தோற்று போனோமேடா, இந்த தோல்வி நமக்கு அவமானம் இல்லையாடா, இந்த தோல்வியை ஜெயிக்கிறது போனோமாடா, வேர்ல்டு ரெக்கார்டு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமும் அதே போட்டியில் கலந்துக்கிட்டான், ஓடினான், வேர்ல்டு ரெக்கார்டு இன்ன வரைக்கும் யாரும் உடைக்கலை. அந்த வெற்றி வேணும்ல, அந்த ஆசை வைக்கணும். ஆசை வச்சாத்தேன் தங்க நம்ம மாறிப்பேன். பாவம், ஒரு அப்ராணி பையன், அப்ராணி குடும்பம், காய்கறி விற்கிற குடும்பம், தள்ளுவண்டியில் ஒரு தள்ளி போய் விற்கிற குடும்பம். அந்த வீட்டில் பிறந்து எனக்கு கால் ஊனமாக போச்சு, மாற்றுத்திறனாளி, அதை கூட ஊனமாக போச்சுன்னு கூட சொல்லக்கூடாது. எங்கள் தலைவர் உண்மையிலே டாக்டர் கலைஞர் அற்புதமான மனுஷன். மனித உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அவங்கள ஊனமுற்றவர்கள் சொல்லாதீங்கய்யா, அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு அமைச்சரையும் போட்டு ஒரு தனித்துறை ஏற்படுத்தினா பார்த்தீங்களா, அது அறிவு, ஆற்றல். சாதாரண நம்ம பார்த்து சில பேர்களை பார்த்து நம்பரை சொல்லி அழைச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்களுடைய மன உணர்வை புரிஞ்சுக்கிட்டு திருநங்கைகள்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை என்ன அற்புதமான வார்த்தை. அந்த மாதிரி அவன் நான் மாற்றுத்திறனாளி, என்னால் ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியும். பாரா ஒலிம்பிக்னு ஒன்று இருக்குது, அதில் கலந்துக்க. வாத்தியார் சொல்கிறாரு, உன்னால் முடியும்ன்றாரு. கூட இருக்க போகிறேன்னு சொல்கிறேன், முடியும்ன்றான், ஜெயிச்சிரும்டான்னு சொல்லிட்டு உயரத்தாண்டரில் ஜெயிச்சு மாரியப்பன் தங்க மாரியப்பனாக மாறி இருக்கிறான்னு சொன்னால் வெற்றி மேலே வச்ச ஆசை, வெற்றி மேலே வச்ச ஆசை. மாபெரும் வீரர்களாக சரித்திரத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வெற்றியின் மீது ஆசை கொள்ளுங்கள். வெற்றியின் மீது ஆசை வைக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்வு
செழுமையாகும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.